வாசிங்க. ஸ்தோத்திரம். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம். யார் யாருக்கு ஆண்டவர் எப்படி இருந்திருக்கிறார், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அல்லது இந்த வருஷத்தில் எப்படி தேவன் நம்மோடு இருக்க போறார் என்று நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க, நீங்க உயிரோடு இருக்க எத்தனை நாட்கள் உயிரோடு இருக்க போறோம் நமக்கு தெரியுமா? தெரியாது. எத்தனை காலம் உயிரோடு இருக்க போறோம்னு தெரியாது. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட மேன்மை வருத்தமும் சஞ்சலமா இருக்கிறது. இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் ஹார்ட் அட்டாக்ல என்ன செய்யறாங்க, இறந்து போயிடுறாங்க. ஏதோ கடவுளுடைய கிருபையில் நம்ம இவரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாளை நடப்பது என்னவென்று நமக்கு தெரியாது. நேற்றை நான் சொன்னது போல காலையில் விடிஞ்ச பிறகு டீ குடிக்கிறோமா பால் குடிக்கிறோமான நமக்கு என்ன இல்லை, முடிவில்லை. உயிரோடு இருந்தால் டீ, செத்து போனால் பால். இதோடு நமக்கு ஒரு முடிவில்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே யோசுவா கிட்ட ஆண்டவர் பேசுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், அல்லேலூயா, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனுக்கு உனக்கு முன்பாக இல்லை, நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, விளங்கணும். அல்லேலூயா. இங்க மோசே ஒருத்தர் நினைப்பு விட்டுகிறார், மோசேவோடு நான் இருந்தேன், அந்த மாதிரி உன்னோடையும் இருப்பேன். 2025 நான் உன்னோட இருந்தேன், 2026 உன்னோட நான் இருப்பேன். அல்லேலூயா. தேவநாம மகிமையுண்டாவதாக. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். இதை விடவா ஒரு வாக்குத்தத்தம் வேணும்? இதை விட ஒரு வாக்குத்தத்தம் வேணும்? அல்லேலூயா. இதை விட ஒரு வாக்குத்தத்தம் தேவையில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உன்னும் கூட இருக்கிறேன், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். இந்த உலகத்தில் யார் அப்படி சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன்னு யார் சொல்ல முடியும்? யார் முந்துவாங்கன்னு தெரியவே தெரியாது. ஜீவனுள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் நான் உன்னோடனே இருப்பேன். நீ என்னோட இருப்பையா இருக்க மாட்டியான்னு அது உன்னுடைய சாய்ஸ். ஆனால் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்துடைய முதல் நாள் ஆண்டு உங்களோட பேசுகிற வார்த்தை, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் நான் உன்னோட இருப்பேன். ஆமென். உன் தகப்பனு தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். யோசுவாவை கர்த்தர் கனப்படுத்தினார். 31 ராஜாக்களை ஜெயிக்கும்படி ஒரு வல்லமையை, வெற்றியை அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். கானான் தேசத்தை பங்கு போட்டு 12 கோத்திரத்துக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய பெரிய பொறுப்பாளையாக என்ன செய்தார், மாறினார். பூரண வயது உள்ளவராக இறந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனிமேல் நடக்க போகிற காரியத்தை சொல்லுகிறார். நீ உனக்கு முன்னாடி ஒருவனும் என்ன செய்யறதில்ல, நிலை நிற்கிறதில்ல. உனக்கு விரோதமான காரியம் ஒன்றும் என்ன செய்யாது, வாய்க்காத. காரணம் நான் உன்னோட இருக்கிறேன். ஆமென். நான் உன்னோடு இருக்கிறது பற்றினால உனக்கு எந்த சக்தி விரோதமாய் வந்தால் ஒன்று உன்னை பாதிக்காது, உன்னை மேற்கொள்ளாது. எந்த தீய சக்தி உன்னை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. காரணம் நான் உன்னோட இருக்கிறேன். 2வது காரியம் பாருங்க, ஏசாயா புஸ்தகம் 43ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம். சீக்கிரமாய் வாசிங்க. ஸ்தோத்திரம். ஏசாயா புஸ்தகம் 43:2. நீ தண்ணீரை கடக்கும் போது உன்னோட இருப்பேன். தண்ணீர் என்றால் அது சோதனைக்கு ஒப்பனையாக இருக்கிறது. வெள்ளம் போல் சாத்தான் வர்றான் அப்படின்னு இருக்கு. வெள்ளம் என்றால் சாத்தானுக்கு சமம். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னுடனே இருப்பேன். அப்படின்னு அர்த்தம், நீ கஷ்டத்தின் வழியாக கடந்து போகும்போது நான் உன்னுடனே இருப்பேன். ஸ்தோத்திரம். நீ தண்ணீர் கடக்கும் போது உன்னோட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போது உன் மேலே புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் மேலே பற்றாது. காரணம் நான் உன்னுடன் இருக்கிறேன். அல்லேலூயா. நாம் தேவன் அக்கினியின் தேவனாய் இருக்கிறார். அக்கினியில உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். அக்கினிக்குள்ளே நீ விழுந்தாலும் உனக்கு சேதம் வராது. உன் தலையில் இருக்கிற ஒரு முடிகோட கருகாது. அக்கினி மனம் உன் மேலே வீசாது. சொன்னது மாற்றமல்ல, தானியேலுடைய அந்த சரித்திரத்தில் நிறைவேற்றி காட்டினார். அல்லேலூயா. நிறைவேற்றினாரா இல்லையா? சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ எங்க போட்டாங்க? 7 மடங்கு அதிகமாக எரிகிற அந்த சூளையில் போட்டாலும் தூக்கிட்டு போனவன் தான் இறந்து போயிட்டானுங்க. இவனுங்களுக்கு எந்த சேதமும் இல்லை. அக்கினி மனங்கோட அவங்க மேலே வீசலையா.
முடி கருகு போகவில்லையா, அப்படியே வந்தாங்க. அவங்க நிமித்தம் அந்த தேசமே கர்த்தரை அறிந்து கொண்டது. அல்லேலூயா. நீ தண்ணீர் கிடைக்கும் போது நான் யாரோட இருப்பேன்? உன்னோட இருப்பேன். இது நீங்கள் நம்புங்க. கடவுள் உங்களோட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். நீங்கள் அவரை துக்கப்படுத்தினா அவரை விட்டு போயிடுவார். அவர் என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தினா அவர் உங்கள் கூட இருக்க மாட்டார், அவர் பாட்டு போயிடுவார். சரிங்களா? அந்த பின்வாங்கி போனவங்களை மறுபடியும் கற்றுக்குள்ளாக கொண்டு வருவது சிரமமான காரியம். இந்த வருஷத்தில் சில தீர்மானம் நீங்கள் என்ன செய்யிருக்கீங்க? எடுத்திருக்கீங்க. புதிய தீர்மானம் எடுத்திருக்கீங்க, புதிய அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க, புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த தீர்மானத்தில் நீங்கள் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்கள் கைவிட மாட்டார். கைகளை தட்டி ஆண்டி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை நீங்கள் பாருங்கள். ஸ்தோத்திரம். எரேமியா புஸ்தகம் 1:8. இப்போ யோசுவாவில் ஆரம்பித்து ஏசையா இப்போ எரேமியாக்கு வர அப்படியே வர்றோம் நம்ம. ஸ்தோத்திரம். வாசிங்க. 1:8. இனி வரக்கூடிய காலங்களில் யாரை குறித்து என்ன செய்யாத? பயப்படாத. உன்னுடைய பொருளாதாரத்தை குறித்து நீ பயப்படாத. வியாதி கண்டு நீ பயப்படாத. உனக்கு இருக்கிற கடன் சுமையை கண்டு நீ பயப்படாத. உனக்கு இருக்கிற நெருக்கத்தை கண்டு என்ன செய்யாத? பயப்படாத. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன் கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. கூடவே இரு ஓ இயேசுவே. முடியாது என் கூட இரு ஓ இயேசுவே. வாழ முடியாது என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே. இல்லாமல் நான் வாழ முடியாது. இப்ப கூட இருக்கணும், பக்கத்துல இருக்க பாடுறோம். ஆனா சொல்றாரு நான் உள்ள இருக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. ஏனால கடந்த நாட்களில் பார்த்தோம், அவர் ஒரே தேவன் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லார் உடனும் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனா மகிமை உண்டாகட்டும். நீ பயப்படாத, நான் உன்னுடன் இருக்கிறேன். யாரை கண்டு என்ன செய்யாத? பயப்பட. அடுத்த வாசிங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவரும் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். வேதத்தில் 366 முறை பயப்படாத 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 வார்த்தை வருதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கடந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை பயந்து இருக்கலாம். இந்த வருஷத்துல அது கட்டணும் இது கட்டணும் அப்படி சில காரியங்கள், சில தேவைகள் உங்க தகுதிக்கு மிஞ்சி வச்சிருக்கிறீங்க. நீ கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத பயப்படாத. நீ பயந்ததுனால ஒன்றும் ஆக போறது இல்லை. நீ ஆண்டவரை நம்பு. உன் இக்கட்டிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. உனக்கு பயந்தே இருந்தீனா உனக்கு பயந்த காரியம் வாழ்க்கையில நேரிடும். பயந்த காரியமே உனக்கு என்ன செஞ்சிடும்? நேரிடும். யோபு தான் சொல்றார், நான் பயந்த காரியமே எனக்கு நேரிட்டதுண்டு. நீ பயப்படுறதுனால ஒரு காரியம் நடக்க போறது கிடையாது. பயம் என்பது வேதனை உள்ளது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அன்பிலே பூரணப்பட்டவன் என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். நீ பயப்பட்டீனா கடல் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் தான். கடவுள் என் கூட இருக்கிறாய் உள்ள இருக்க நம்பினா இதை உலகத்தை குறித்து எதை குறித்து என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான். அப்போ பவுல் சொல்ற மாதிரி கிறிஸ்து எனக்கு ஜீவன், அப்படிப்பட்ட காரியங்கள் வரணும். அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கு, வீரன் ஒரே நாள் சொத்து போயிடுறான், கோலை தினம் தினம் செத்து பிழைக்கிறான். பள்ளி விழுந்துச்சுன்னா அச்சோ சாக போனேன், பாம்பு போனா சாக போற, பள்ளி கத்துனா சாக போற, கழுது கத்துனா, நாய் திடீர்னு குதிச்சுதான் அச்சோ, தினம் 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 செத்து பிழைக்கிறான். வீரன் ஒரே நாள் தான் சாகுறான். நமக்கு சாவு கூட இல்லை. இங்கே கண்ணை மூணு அங்கே கண்ணை திறந்துடுறோம். அல்லேலூயா. அதனால என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. நீங்க பயப்பட்டீங்கன்னா தேவ அன்பு உங்ககிட்ட இல்லைன்னு பொருள். நான் சொல்லலை, சத்திய வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆகையினால நீ அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். எவர்களுக்கு? இதுக்கு முன்னாடி யாருக்கு நீங்க பயந்து இருந்தீங்களோ, 2025 யாருக்கெல்லாம் நீங்க பயந்து இருந்தீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு நீ பயப்படாத. ஹல்லேலூயா. நீ பயப்படாத. உன்னை ஒருவனும் தொட மாட்டான்.
காரணம், என் முத்திரை உண்மையில இருக்கிறபடினால ஒருவனை ஒன்று என்ன செய்ய மாட்டான், தொட மாட்டான். கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். சரிங்களா? இது பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களுக்கு சொன்னப்பட்டது நிறைவேறி ஆயிருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல டைரக்டா சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய வாக்கு தத்தங்கள். சில பேர் சொல்லுங்க, ஏதாச்சும் என்ன வந்திருக்கு உங்களை சொல்லுப்பா, என்ன வந்திருக்கு உனக்கு வாக்கு தத்தம்? இதில் இருக்கு. இது ஆபிரகாம் பண்ணின பிரசங்கம். சரிங்களா? சகல ஜனங்களையும் எப்படி இருப்பாய். அடுத்து இது யாருக்கு சொன்னது? ஆபிரகாமுக்கு சொன்னது. அப்புறம் இங்கிட்டு இருக்கிறவங்க சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக்குவேன். இதில் உபாகம். இது ஆபிரகாம் மோசே பண்ணின 3 பிரசங்கத்தில் இது ஒரு பிரசங்கம். ஒருத்தர் சொல்லுங்க. பிரதாப் சொல்லு. வாய்க்காது போகும். இதில் ஏசாயாவா? ஏசாயாவில் 54:17. சரிங்களா? அடுத்து சங்கீதம் 52:32. இது எல்லாம் அங்கொன்றாக பரிசுத்தவான்கள் சொல்லப்பட்ட ஒரு காரியம். அப்படித்தானே? தேவன் அவர்களுக்கு சொல்லி அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம். சரிங்களா? நீ இப்படி இருப்பா அப்படி இருப்பா, நான் உனக்கு போதிப்பேன், உனக்கு விரோதமான காரியம் ஒன்று எழும்பாது, சகல ஜாதிகளிலும் நீ எப்படி இருப்பாய், ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். எனக்கு ஒரு வசனம் வந்திருக்கு, உன்னை முத்திரம் பதித்த மோதிரமாக போட்டிருக்கேன். முத்திரம் பதித்த மோதிரம். இது பழைய ஏற்பாடுகளுக்கு அங்கொன்று சொல்லப்பட்ட ஒரு காரியம். இப்போ அந்த முழு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? அல்லேலூயா. அவர்கள் தேவ மனிதர்களை கொண்டு பேசினார். இப்போ அந்த தெய்வமே நம்மளோட பேசுகிறாரு. மத்தேயு 28:20 வாசிங்க. இதுதான் இந்த காரியங்கள். 28:20 இல்லையா? நல்லா பாருங்க. மத்தேயு இயேசு 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து 3 வருஷம் ஊழியம் செய்து அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயமான காரியங்கள் எல்லாம் செய்து முடித்துவிட்டு அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த திட்டங்களை நிறைவேற்றிவிட்டு தன்னுடைய அப்போஸ்தலர்கள் ஆகிய சீசர்களை குறிப்பிட்ட இடத்து ஒலிவா மலைக்கு கொண்டு வந்து, எப்பா நான் பரலோகத்துக்கு போகிறேன், நான் செய்கிற காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு கட்டளையாக சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி பண்ணுங்கள். அந்த கீழ்ப்பகுதி. சரிங்களா? உலகத்தின் முடிவு பறையாந்த வரைக்கும் சகல நாட்களிலும் கைகளை தட்டி ஆண்டு என்று சொல்லுவோமா? இது இயேசுவே சொன்ன ஆசீர்வாதம். இப்ப நீங்க வாசித்த வசனங்கள் எல்லாமே பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் சொன்ன வாக்கு தத்தங்கள். அந்த வாக்கு கொடுத்தவரே சொல்றாரு, உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. வருஷத்துல 1ஆம் தேதி மட்டும் நான் உங்களோட இருக்கிறது இல்ல. நீங்க நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை வாக்கு தத்த கூட்டம் சொல்லி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மாசத்துக்கு ஒரு வாக்கு தத்தம், அதுக்கப்புறம் அமாவாசை வாக்கு தத்த கூட்டம், அப்புறம் பாட்டியம் வாக்கு தத்த கூட்டம், அப்புறம் பௌர்ணமி வாக்கு தத்த கூட்டம், அப்புறம் வாரத்துக்கு ஒரு கூட்டம் வாக்கு தத்தம். இப்போ டெய்லி வாக்கு தத்தம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷம் போச்சுன்னா ஒவ்வொரு மணிக்கும் ஒரு வாக்கு தத்தம் சொல்லுவாங்க போல் இருக்கு. 5 to 6 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இந்த வாக்கு தத்தம் வந்துடும் போல் இருக்கு. இங்க சொல்றாரு, உலகத்தின் சகல நாட்களில் நான் உங்களுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. யோசுவாவில் பார்த்தோம், ஏசாயால பார்த்தோம், எரேமியால பார்த்தோம், நான் உன்னுடன் இருக்கிறேன்னு சொல்லி. இங்க இயேசு சொல்றாரு, உலகத்தின் சகல நாட்கள் முடிவு பரியாந்தம் சகல நாட்களிலும் நான் யாரோட இருப்பேன்? ஆமா, அந்த 2026 மட்டுமல்ல, உலகத்தின் முடிவு பறிந்த வரைக்கும் நான் உன்னோடவே இருப்பேன். ஆண்டவருக்கு அவ்வளவு அன்பு பிரிய நம்ம மேல. அல்லேலூயா, அல்லேலூயா.
அவ்வளவு பிரிய நம்ம மேல. உலகத்தின் முடிவு மட்டும் நான் உங்களோட இருப்பேன். இதை விட ஒரு வாக்குத்தத்தம் வேணுமா? இதை விட ஒரு வாக்குத்தத்தம் வேணுமா? நீங்க சொன்ன வாக்குத்தத்தம் உங்க கையில் இருக்கிற அந்த அட்டைகள் வச்சிருக்கிறீங்க, அதெல்லாம் ஏற்கனவே சொன்னது, நிறைவேறின காரியங்கள். உதாரணத்துக்கு உபாக 7:14 என்ன பார்த்தீங்க? இது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொன்னார். அது நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறிச்சு. நீங்க இஸ்ரவேல் சொல்லக்கூடிய தேசம் ஒன்று இருக்கிறது, சரிங்களா? அந்த தேசம் சின்ன தேசமா இருந்தாலும் முழு உலகமே அந்த தேசத்தை பார்த்து என்ன செய்யுது? பயப்படுது. அந்த அளவத்தில் அணுசக்தியில் முன்னேறிருக்காங்க, விஞ்ஞானத்தில் முன்னேறிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற யூதர்களுக்கு கர்த்தர் அளவில்லாத ஞானத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறார். அப்போ இது நிறைவேறிச்சா இல்லையா? சகல ஜனங்களிலும் உன்னை என்ன செய்ய காக்குவேன், ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிச்சாச்சு. இங்கே ஆண்டவர் ஏன் சொல்றது? உலகத்தின் முடிவு பரியாந்த வரைக்கும் நான் உங்களுடனே இருக்கிறேன். அல்லேலூயா! எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்க. வாக்குத்தத்த கூட்டம், வாக்குத்தத்த நாளைக்கு பாருங்க நிறைய இடங்கள் என்ன என்ன நடக்கும்? வாக்குத்தத்த கூட்டம் சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா இங்க நாம சொல்றது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:20. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கவனிங்க, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லாமே ஆண்டவருடைய வாக்கு தத்தம் தான். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா! கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. இயேசு கிறிஸ்துவுடைய தேவனுடைய வாக்கு தத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்னென்ன வாக்கு தத்தம்? ரெட்டிப்பான நன்மை தருவேன், அது இன்றைக்கே தருவேன். இன்னைக்கு நிறைய இடத்துல நடக்கும். அந்த வசனம் தான் கொடுப்பாங்க. இன்று முதல் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். உங்களுக்கு பாருங்க, யாருக்காச்சும் அந்த வசனம் வந்திருக்கும் பாருங்களேன். பயப்படாத, நான் உன்னுடன் இருக்கிறேன். இப்படி வாக்கு தத்தங்கள். இது அங்கொன்னா சொன்னது. இப்ப இந்த வாக்கு தத்தம் எல்லாம் இயேசுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா! யாருக்குள்ள இருக்கு? இயேசுவுக்குள்ள அந்த வாக்கு தத்தம் எல்லாம் இருக்கு. அந்த இயேசு நமக்குள்ள வந்துட்டார்னா அந்த வாக்கு தத்தங்கள் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தம். அல்லேலூயா! இயேசு உள்ள இருக்காம நீ வெறும் அட்டையை கொண்டு போய் போறதுனால ஒரு காரியம் அங்க நடக்க போறது இல்ல. அப்படி கொண்டு போனீங்கன்னா கிளிஜோசியம் பார்த்த மாதிரி தான். மறுபடியும் வாசிங்க. தேவனுடைய வாக்கு தத்தம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள். கவனிங்க, இயேசுவுக்குள் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆம், ஆமென். ஆமென் என்ன அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்க? அப்படியே ஆக்கட. ஆமென் என்னால் இயேசுடைய பேர். அது வெளிப்படுத்தல் 3:21 நினைக்கிறேன். பாருங்க, வெளிப்படுத்தல் 3:21 பாருங்க. இல்லப்பா, அந்த வசனம் இல்லை. இருபத்தொன்னுலயே 11 பாருங்க. ஆமேன் என்று சொல்லுகிறதாவது 3:11 இல்லையா? ஆமேன் என்று சொல்லுகிறதாவது 3:14 அதானே? 3:14 ஆமேன் என்றவர் சொல்லுகிறதாவது. அப்ப ஆமேன் என்னால் என்ன அர்த்தம்? இயேசுடைய பெயர். இயேசுக்கு எத்தனை பேர் இருக்குல்ல, அது ஒரு பெயர். ஆமேன் என்பது அவருடைய பெயர். வார்த்தை என்பது அவருடைய பெயர்.
இப்ப சகல வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென் என்றால் இயேசு, சரிங்களா? அப்ப இயேசுக்குள்ளதான் இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் இருக்குது. பார்த்துக்கிடுங்க, இயேசுக்கு வெளியே இல்லை. நீங்க எதிர்பார்க்கிற வாக்குத்தத்தம் யாருக்குள்ள இருக்கு? இயேசுக்குள்ள இருக்கு. அந்த இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டார்னா, அவர் வரும்போது வாக்குத்தத்தம் எல்லாம் ஒரு இடத்துல மூட்டை கட்டி வச்சுட்டு அவர் மட்டும் வருவாரு. எப்படி வருவாரு? எப்படி வருவாரு? பிதாவுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் இவருக்குள்ள வச்சிருக்கிறாரு, அதையும் சேர்த்து உங்களுக்குள்ள வருவாரா? இல்ல வாக்குத்தத்தம் எல்லாம் மூட்டை கட்டி தனியா வச்சுட்டு இவர் மட்டும் கை வீசிக்கிட்டு வருவாரா? இவருக்குள்ளா இருக்கிற வாக்கு தத்துவங்களோடு நமக்குள்ள வருவார். அப்ப இவருக்குள்ளா இருக்கிற வாக்கு தத்துவங்கள் நமக்கு நிறைவேறுமா நிறைவேறாதா? நிறைவேறுமா நிறைவேறாதா? நிறைவேறும். எந்தெந்த சூழ்நிலையில எந்த காரியத்தை நிறைவேற்ற முடியுமோ நிறைவேற்றுவாரோ அதன்படி கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். அப்ப சகல வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுக்குள் ஆமென் என்றும் ஆமென் என்று இருக்கிறபடினால, அந்த இயேசு நமக்குள்ள இருக்கிறனால அந்த வாக்கு தத்தவங்களுக்கு நாம் சொந்தமாகி விட்டோம். விளங்குதா? விளங்குதா? அதனால செய்ய வேண்டாம். மாசத்துக்கு ஒரு வாக்கு தத்தம் தேடாதீங்க, வாரத்துக்கு ஒரு வாக்கு தத்தம் தேடாதீங்க. வாக்கு தத்தம் டிவியில் சொல்கிறான், அங்கே சொல்கிறான், இங்கே சொல்கிறான். ஸ்தோத்திரம். முந்தானேத்து ஒரு சகோதரி வந்து சொல்லிச்சு. அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க, ஒருவேளை இவர் ராஜா சொல்லிருப்பாரா இல்லை தெபோரால் சொல்லியிருப்பாள் நினச்சிருக்கா. யாருமே என்கிட்ட சொல்லலை, பிரசங்கத்திலே சொல்லிட்டேன். ஸ்தோத்திரம். டிவியில் இப்படிலாம் கள்ள தீக்கு தரிசிகள் எழும்பி நம்மளை வஞ்சிப்பார்கள், அதை கேட்க வேணாம்னு சொல்லி. சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மோசேவுடைய கோல் ஒருத்தன் ஜோசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்ன கோல்? மோசேவுடைய கோல். 850 வருஷமாய் மோசேவுடைய கோலை வச்சு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு அந்த கோலை வச்சு நீங்கள் ஜோம் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் என்ன செய்யும்? நடக்கும்னு. பாவம் தங்கச்சி ஜோதி பண்ணி புதுசாக வர்றாங்க, அவங்களுக்கு பயங்கர கஷ்டம். அவங்க நினச்சிருக்காங்க, அந்த டிவி பார்த்தோன்னே அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ விவரம் பாருங்களேன். அந்த டிவிலுக்கு நம்பருக்கு ஃபோன் பண்ணி மோசேவன் கோலா, அந்த மோசே கோலு ஜபம் சொன்னோடனே நம்பிருச்சு. நம்ம சர்ச்சுக்கு போகிறோம்ல, ஒரு கோல் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன செய்வோம், ஜோம் பண்ணலான்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருக்கு. அவங்க எடுக்கலை. திருப்பி அவங்களே கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்ட உடனே, சரி நாங்கள் தான், உங்களுக்கு என்ன வேணும்? மோசே கோல் வேணுமா? 6 வாரமா? 5 நாள் உங்கள் வீட்டில் வச்சு ஜோம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? நீங்கள் நினச்சதெல்லாம் கிடைக்கும். அது போஸ்ட் ஆஃபீஸில் வரும். எங்களுக்கு 600 ரூபாயா? 600 ரூபாய் எங்களுக்கு என்ன செய்ய? 600 ரூபாய் எங்களுக்கு அனுப்பினீங்கன்னா நாங்கள் மோசேவும் கோலம் என்ன செய்வோம்? எவ்வளோ டுபாக்கூர் பார்த்தீங்களா? எவ்வளோ டுபாக்கூர் பார்த்தீங்களா? இப்படிலாம் வஞ்சிக்கிறாங்க. இவன் மோசே கோலம் சொல்லி ஏமாத்துறான். ஒரு சிலருக்கு தீக்கு தரிசனம் என்று சொல்லி பொய்யான தீக்கு தரிசனத்தை சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வஞ்சிக்கப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எல்லா வாக்கு தத்துவம் இருக்கு. அவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு தேவையான காரியங்கள் அன்றாடு செய்வார். அல்லேலூயா. தேவன் நமக்கு என்ன செய்ய சித்தமா இருக்கோ அவைகளை நிறைவேற்றுவார். அந்த இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? அந்த இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். ரோமர் 8:32 வாசிங்க. அவ்வளோதான், நம்ம ஜெபம் பண்ணுவோம். ரோமர் 8:32 சீக்கிரம் வாசிங்க. பிதாவாகிய தேவன் இயேசுவை தம் சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும், அல்லேலூயா, தமிழ் ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நம்ம எல்லாருக்காகவும் அவரை நமக்காக இந்த உலகத்தில் ஒப்பு கொடுத்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் என்ன, நீங்க எதை கேட்குறீங்களோ அவைகள். ஆடு வேணும், மாடு வேணும், வீடு வேணும், மனை வேணும், பிள்ளைகள் வேணும், வேலை வேணும், பணம் வேணும், சுகம் வேணும், சொத்து வேணும், என்னென்ன கேட்குறீங்க பார்த்தீங்களா? இங்கே பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்காம இருப்பது எப்படி? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? எப்படி? நீங்க எதிர்பார்த்தது மட்டுமல்ல, இயேசுவை வந்தா அவரோடு நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் வரும். நான் ஜோக்குக்கு சொல்லுவல்ல, ஒரு ஹோட்டல் கிட்ட போய் 4 இட்லி கொடுங்கன்னா அவன் இட்லியோட சட்னி, சாம்பார்,
கார சட்னி எல்லாம் கொடுக்க மாட்டானா? இல்லைங்க, நான் இட்லிக்கு மட்டும் தான் காசு கொடுத்தேன், நீங்கள் இல்லைங்க, இட்லி வாங்கினா உங்களுக்கு சட்னி சாம்பார் ஃப்ரீ. அப்படி சொன்னால் ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்கார், வேகமாக வீட்டுக்கு வந்து பெரிய தூக்கு சட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இதில் சட்னி நிறையா கொடுங்க, சாம்பார் கொடுங்க கேட்டாங்க. எதுக்குயா, எப்படி எது கேட்குறேன்? ஆமாம், நீங்கள் இட்லி வாங்கினா சாம்பார் ஃப்ரீன்னு சொன்னீங்க, இட்லி எனக்கு வேண்டாம், ஃப்ரீயான சாம்பார் மட்டும் கொடுங்க அப்படி கேட்டாங்களா? அவர் சொன்னாரா, யோ இட்லி வாங்கினாதான் சட்னி சாம்பார் ஃப்ரீயா தவிர நீ இட்லி வாங்காமல் சட்னி சாம்பார் உனக்கு ஃப்ரீயா என்ன செய்ய மாட்டோம், கொடுப்பாங்களா? இட்லி வாங்கினாதான் 2 வகையோ 3 வகையோ சட்னி சாம்பார் உண்டானது கொடுப்பான். இவன் இட்லியே வாங்காமல் இந்த பையப்புல சட்னி சாம்பார் மட்டும் கேட்டால் என்ன செய்யாது, கிடைக்காது. அப்போ என்ன சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்துவோட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்காம இருப்பது எப்படி? அவரையே கொடுத்து விட்டாரே, நீங்கள் எதிர்பார்க்கறது கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. இட்லி ஆகிய இயேசு இவரே உங்களுக்குள்ள அப்பம் வச்சுக்கோங்களேன். இயேசுனா நானே வானத்திலிருந்து இறங்கினேன் ஜீவப்பம். இந்த அப்பத்தை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா சட்னி சாம்பார் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எனக்கு அப்பம் வேண்டாம், இட்லி வேண்டாம், சட்னி சாம்பார் மட்டும் குடுறான்னா என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. விலங்கு தான் சொல்கிறது. இப்போ உங்களுக்கு இயேசு சொன்னார், உலகத்தின் முடிவு பர்யந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். சரிங்களா? அப்போ பிதாவையுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்குது, அவருக்குள்ளே இருக்குது. அவர் நமக்குள்ளே வந்துட்டார்னா நாம் எதை எதிர்பார்க்குறோமோ அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இதை நீங்கள் வாக்குத்தத்தம் பிடிச்சிக்கங்க. உலகத்தின் முடிவு பர்யந்தம் வரைக்கும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் இப்படி வாக்கு கொடுக்கவே முடியாது. ஏதோ நான் இருக்க வரைக்கும் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படி தான் சொல்லுவாங்க. யாராச்சும் ஒரு பொறுப்பு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, ஏதோ நான் இருக்க வரைக்கும் அவங்கள பார்த்துக்கிறேன், அவனை பார்த்துக்கிறேன், அந்த பிள்ளையை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இருக்கும் வரைக்கும். எத்தனை நாள் இருக்க போகிறாங்கன்னு தெரியுமா? தெரியாது. ஆண்டவர் தான் சொல்கிறாரு, உலகத்தின் முடிவு பர்யந்தம் வரைக்கும் நான் உங்களுடன் இருக்கிறேன். இந்த வாக்கு யார் சொல்ல முடியும்? இப்படிப்பட்ட உறுதிமொழி யார் கொடுக்க முடியும்? இயேசுவை தவிர. அந்த இயேசுவை நீங்களும் நானும் தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கப்படினாலே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம கூடவே இருக்கிறார். விளங்குதா? விளங்கணுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னார். அந்த கைவிடாத தேவனை நீங்களும் பிடித்து கொள்ளுங்க. இந்த கைவிடாத தேவனை நீங்களும் பிடித்து கொள்ளுங்க. 2 மிருக ஜீவன்கள் பார்த்தீங்கன்னா, இந்த குரங்கு அது குட்டி. அந்த குரங்கு மரத்தை விட்டு மரத்தை தாகும்போது குரங்கு குட்டியை பிடிச்சிருக்குமா, குட்டி குரங்கை பிடிச்சிருக்குமா? குட்டி தான் குரங்கு பிடிச்சிருக்கும். அது டைவ் அடிச்சுக்கிட்டே போகும், அங்கே குதிக்கும் இங்கே குதிக்கும், செவத்தில் ஏறும் இறங்கும். போது குட்டி இறுக்க பிடிச்சிக்கிறணும். அந்த மாதிரி நாம் இயேசு என்ன செஞ்சிடணும்? விடக்கூடாது. பூனை இருக்குது பார்த்தீங்களா, பூனை அது குட்டிகளை ஒரு இடத்துல கொண்டு போகும்போது குட்டி தாயை பிடிச்சிருக்குமா, தாய் குட்டியை பிடிச்சிருக்குமா? தாய் தான் குட்டியை கவ்விக்கிட்டு அது பல்லுப்படாமல் அப்படியே பவ்யமாக தூக்கிட்டு எங்கே போயிடும், அது விரும்புகிற இடத்துக்கு கொண்டு போகும். ஆமாம் இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் நம்மளை பிடிச்சிருக்கிறார், நாமளும் அவரை பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த வருஷம் இப்படி நீங்கள் செய்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது தேவ சித்தத்துக்குள்ளே உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா.